எல்லாருக்கும் வணக்கம். இது பிளாக்டவுன் தமிழ். நான் கிருபா சந்திரசேகர். நம்ம இன்றைக்கி இந்த சம்மர் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். சரி, ஓகே, அது நம்மளே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஹீட்டாக இருக்குது இப்போ வந்து. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் ஷீட் வீட்டிலலாம் வந்து அந்த ஹீட் டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு உள்ளே போகுது. அந்த அனல் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஃபேன்லாம் போட்டால் அந்த காற்று சூடாக வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலிங் பெயிண்ட் அடிக்கிற அந்த ப்ராசஸில் வந்து இறங்கியிருக்கு. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, அதோட ப்ரொசீஜர் என்ன, அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஹீட் ரிஃப்ளெக்டிங் மெத்தட் தான். இந்த கோட்டிங் போட்டு 15 நாளைக்கு அப்புறம் தான் நான் வீடியோவே ரெடி பண்ணுறேன். ஏன்னா வந்து செக் பண்ணலாம் என்னெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அது கூட வந்து அந்த ரூஃப் போடும்போது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக ஒரு லிக்யூட் கலக்குறாங்க. அந்த லிக்யூடோட நேம், இந்த ஒயிட் சிமெண்ட் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வர்றேன் பாருங்கள். இது ஒரு லிமிட்டில் ஒரு அளவில் கலக்குறாங்க. ஒரு மேக்ஸிமம் நம்மள ஒரு மெஷர்மெண்ட்டில் கலந்தால் கூட ஓகே தான். மற்றபடி பெயிண்டர்ஸ் தான் வந்து கரெக்டாக தெரியும் எவ்வளோ அளவு கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அப்படியே உங்களுக்கு நான் பண்ணது எல்லாமே வீடியோவாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லாவே வந்து ஹீட் கண்ட்ரோல் ஆகுது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. ஷீட்டுக்குள்ளெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஓரளவுக்கு கூலிங்காகவே இருக்குது. அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மேலே மழை பெஞ்சதப்போ ஒரு 2-3 இடத்துல மட்டும் கொஞ்சம் பேட்சாக போச்சு. ஒரு முறை மழை வந்துச்சு நடுவில். அது கொஞ்சம் கரெக்டாக நல்லா நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு போட்டோம்னாக்கா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு சின்ன ஏரர் மட்டும் இதில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாத்தையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அவர் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காரு. நான் மைக்கெலாம் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படி கேட்கலாம் கண்டிப்பாக நான் ஒரு மைக் போட்டு பேசுகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து இதில் நிற்க சொன்னார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் இங்கே வந்து பெயிண்ட் பண்ணல. அந்த கோட்டிங் போடாத இடத்துல நின்று செம்ம அனலாக இருந்துச்சு. இது கோட்டிங் போட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் ஈரப்பாது இருந்தாலும் சரி அது காஞ்சிட்ருக்கு. காஞ்ச இடத்துல சும்மா கால் வச்சு பார்க்குறேன். ஸோ நார்மல் ஹீட்டு, ஸோ சில்லுன்னு இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து இதுவே வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாள் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த வீடியோவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்போ வந்து டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. என்னால் நிற்க முடியல, செருப்புலாம் பாருங்களேன். வெயிலில் கீழே என்ன இருக்குன்னு தெரியல. கேமரா டிஸ்பிளேல முடியல என்னால். எப்படி இருக்கு பிரதர்? கீழே ஹீட் இருக்கா? சில்லுன்னு இருக்கு. சில்லுன்னு இருக்குல்ல? சில்லுன்னு தான் இருக்கு பாருங்க. ஆர்வம் கூட ரொம்ப நேரம் வரையும் நின்றுருக்காரு. என்ஜாய் பண்ணதெல்லாம் போதும். ஓகே, ஒரு நல்ல வேலை. ஸோ அவர் விறுவிறுக்க செஞ்சிட்ருக்காரு. அந்த வேர்வையை கூட உங்களுக்கு காமிச்சிருப்போம் பாருங்கள். ஆமாம், மேலேருந்து பார்த்தா மொத்தமே ஒன்றும் தெரியல, இருட்டாக தெரியுதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு அந்த வெயில் இருக்குது. அதுவும் இந்த பக்கம் பாருங்க பளீர்னு இருக்குது. இப்போது இதை பார்க்கவே முடியல என்னால் ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, இதுக்கே இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிமெண்ட் ஷீட்டோட விரிசல் எதெல்லாம் இருந்தால் சரி பண்ணுவாங்களாம். இது பேர் வந்து மெட்டல் பேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. இதுக்கு ஒரு பிராண்ட் நேம் இருக்குது பாருங்களேன். எஸ், மெட்டல் பேஸ்ட் தான். ஸோ ஓப்பன் பண்ணுங்க பிரதர். ஓகே, இது மாதிரி இருக்குது. இது எப்படி பண்ண போகிறாங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண போகிறாங்க. எப்படின்றது நம்ம பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கல் மாதிரி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் காஞ்சி போயிட்டு சூப்பராக இருக்குது. நைட்டு ஒன்றும் பயங்கரமாக வேணும் கூலி. அது ஆயா வேணும். நீ சொல்லுங்கிற நாளைக்கு சொல்கிற ரிசல்ட் சொல்கிறானுங்க. கண்டிப்பாக போங்க, வெயிட் பண்ணுங்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டையை இப்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க.
அதுக்கப்புறம் இங்கேயே வந்து கோட்டிங் போட போகிறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது கோட்டிங் வேலை வந்து இங்கே 80% முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டில் ஒரு 10-15% தான் இருக்குது. அது பண்ண போகிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்காரு பாருங்கள். காலையில் வரும்போது எப்படி வந்தார், இப்போது வேர்வை தான் இருக்குது. அப்பவும் வந்து அயராமல் வேலை செய்கிறாரு. சீப் இன்ஜினியர் பற்றி சொல்லி ஆகணும். சீப் இன்ஜினியர். ஆமாம். பாருங்க பெயிண்ட் கையோடு அப்படியே ஹாய் சொல்லியிருக்காரு. ஏன்னா வேலை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஏதோ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன், சாரி பேக் கேமராவில் காட்டுறேன். கீழேருந்து பாருங்கள் என் தம்பி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இது மாதிரிலாம் நிறைய நடக்கும். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டர். இதுக்கு வந்து இந்த ரூஃப்லாம் இவர் தான் போட்டுட்ருக்காரு. இவர் பேர் வந்து ஐயப்பன். இவரோட காண்டாக்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி போடணும், குடியாத்தம் சர்க்கிளில் இல்லை வெள்ளூர்லாம் வந்து பண்ணணும்னா கூட பண்ணி தருவாங்க கண்டிப்பாக. அவரோட அப்ரசன்டி ஓகே கண்டிப்பாக வந்து பண்ணி தருவாங்க. இவங்களோட காண்டாக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுனாக்கா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நான் உடனே ரிசல்ட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. அதனால தான் இந்த போஸ்ட்டே வந்து போடுறேன். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ரொம்ப நேரமாக காலையிலேருந்து பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மதியம் ஆயிடுச்சு. பாருங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஃபினிஷ் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம்லாம் ஒரு ஃபைனல் டச் போயிட்டுருக்கு பெயிண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த மாதிரி அடி கொஞ்சம் ஓவரோ, அது மாதிரி வெயில் கொஞ்சம் இன்றைக்கி ஓவரு, ரொம்ப ஓவராக இருக்குது. பாருங்களேன் வெயில் பாருங்கள், முடியல. ஓகே பதுப்பா முடிச்சு சீக்கிரமாக வீடியோவோட வரேன். ஒரு வழியாக இந்த வீடியோ முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ஃபைனல் ரவுண்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்பில் நோட்டிஃபிகேஷனையும் எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.